புதுக்கோட்டை அறந்தாங்கி வெட்டிவயல் கிராமம் கருங்குடி. இந்த கிராமத்தில் வந்து ஒரு ஜும்மா பள்ளிவாசல் திறக்கப்பட்டுச்சுங்க. இதுக்கு வந்து அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் எல்லாரும் தங்களுடைய ஒவ்வொருவரும் தங்களுடைய பங்களிப்பாக இந்த பள்ளிவாசலுக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு பழம், பூ, மற்ற ஐட்டங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து தலையில் சுமந்துக்கிட்டு வந்து அவர்கள் வந்து நாங்கள் மாமன் மச்சானாக இங்கே வாழ்ந்துட்டுருக்குறோம், எங்களுக்குள்ள எந்த ஒரு பாகுபாடும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து கொடுத்ததை பார்க்குறப்போ உண்மையிலேயே கண்கள் கலங்கிடுச்சு. அந்த அளவு இந்து முஸ்லீம் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகள். எல்லாருமே வந்து இங்கே உள்ளவங்களாம் யார், இப்போ முஸ்லீம்களாக இருக்கிறவங்களே யாருங்க, கிறிஸ்துவர்களாக இருக்கிறவங்களாம் யார், எல்லாம் ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி போனீங்கன்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுடைய மாமன் மச்சான்களாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா இந்த நாட்டில் நான் இந்த வர்ணாசிரம கொடுமையை எதிர்த்து தான் அவர்கள் வந்து இந்த மாதிரியான முடிவை எடுத்தாங்க. எல்லாரும் குர்ஆனை படிச்சுட்டுலாம் இல்லை. இங்கே பாருங்கள், ஜும்மா பள்ளிவாசலுக்காக வராங்க பாருங்கள், மேலதாளங்களோட அவர்கள் வந்து வரதை பார்க்குறப்ப நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. வட மாநிலங்களை பார்க்குறோம், தென் மாநிலங்களையும் பார்க்குறோம். இதெல்லாம் வந்து வட மாநிலத்தில் உள்ள சங்கிகள் பார்க்கணும், தென் மாநிலத்தில் உள்ள சங்கிகளை பார்க்கணும். உண்மையிலே ராஜா, ராஜா, அண்ணாமலை இது போன்ற ஆட்கள்லாம் வந்து எப்படியாவது இந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டு பண்ணோண்டு பிளான் பண்ணி செயல்பட்டுருக்காங்க இல்லையா, இந்த பிஜேபி ஆட்கள். அவர்களுக்கெல்லாம் இது ஒன்று பாருங்கள், ஏதோ தங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் எவ்வளோ சந்தோஷமாக வருவோம், அது மாதிரி அவர்கள் வந்து அங்கேருந்து வராங்க. இதை வந்து பார்த்துட்டு அந்த கிராமத்து முஸ்லீம்கள் வந்து அப்படியே நெகிழ்ந்து போயிட்டாங்க. இதுதான் வந்து இந்த நம்ம நாட்டுக்கு வேணுங்க. எல்லா இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இப்படி இருந்தால் தான். ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் தொழிலில் வந்து ஒருத்தர் சார்ந்து தான் இருக்கிறோம். முஸ்லீம்களும் சரி, இந்துக்களும் சரி, எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் இந்த நாடு வந்து சுபிட்சமாகும். வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தான் நம்ம நாட்டுடைய கலாச்சாரம். அதற்கு ஊர் விளைக்கும் விதமாக இப்போ ஒரு 10 வருஷமாக வந்து இந்த பிஜேபி குரூப் வந்து நம்மளெல்லாம் பிரிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அதில் வந்து நம்ம வந்து வீழ்ந்து விடக்கூடாது. இது வந்து வட மாநிலங்களுக்கு போகணும். வட மாநிலத்தவர்கள் இதெல்லாம் பார்க்கணும். நாம் வந்து இப்படி இவ்வளோ மோசமாக இருக்கிறோமே, இவர்கள் இன்றைக்கு வந்து இந்தியாவிலேயே தமிழகம்தான் பொருளாதாரத்தில் மிக டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அதற்கெல்லாம் காரணம் என்னன்னாக்க, இங்கே வந்து எந்த ஒரு மத கலவரங்களும் நடக்கிறதில்ல. அதுதான் முக்கியமான காரணம். கத்தார் நாட்டில் நடந்த ஒரு நெகிழ்வான செய்தியை நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த பையன் வந்து ஸ்ரீலங்காவை சேர்ந்த பையன் வாகன விபத்தில் மாட்டிக்கிறாப்புல. அப்போ வந்து அவரை வந்து உடனே வந்து சிகிச்சைக்காக அங்கேருந்து ஹெலிகாப்டரில் கொண்டு வராங்க பாருங்கள். அதான் நேற்று அதிகாலை ஆம்புலன்ஸ் ஹெலிகாப்டர் வந்து அவசரமாக மருத்துவமனை நோக்கி வந்து கொண்டிருந்தது. யாரோ கத்தார் நாட்டின் பணக்கார குடிமகனை அவசர சிகிச்சைக்காக அழைத்து வருகின்றார்கள் என எண்ணிக்கொண்டேன். ஆனால் தங்கள் நாட்டை நம்பி சம்பாதிக்க வந்து வீதி விபத்துக்குள்ளாகி உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஏழை தொழிலாளியின் உயிரை காப்பாற்றவே அந்த ஹெலிகாப்டர் தரையிறங்கியது. ஆனாலும் அந்த இளைஞனின் உயிரை காப்பாற்ற முடியவில்லை. மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடி மகிழூர் பிரதேசத்தை சேர்ந்த 26 வயதான அந்த இளைஞன் உயிரிழந்து விட்டான். ஆழ்ந்த அனுதாபங்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இறைவனிடமே வந்தோம், அவரிடமே திரும்ப வேண்டியவர்கள் நாம். என்னென்ன கனவுகளோடு வந்தாப்படியோ இறைவன் வந்து அந்த இடத்துல அவனுக்கு இறப்பை நிர்ணயிச்சிட்டான். நாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன நம்ம நாட்டில் எடுத்துக்கோங்க, ஒரு சாதாரண விஷயத்துக்கெல்லாம் வந்து கொலை, ஒரு சின்ன விஷயம் கடன் தகராறு, சில்லறை தர மாட்டேங்கிறதுக்கெல்லாம் குத்தி இருக்கிறானுங்க. அதெல்லாம் உயிர் போயிருக்குது. 2வது மாட்டு இறைச்சி வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த கிறுக்கணுங்க அவன் கடைசியில் ஆட்டுக்கறி தான் வச்சுருந்தாப்புல. அது மாதிரி எத்தனையோ கொலைகள் நடந்திருக்குது. ஆனால் ஒரு வெளிநாட்டில் கத்தாரில் பாருங்கள், அரபு நாடுகளில் ஒரு உயிருக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். ஒரு சாதாரண தொழிலாளி தான், அவனை சாதாரண தொழிலாளியாக அவங்க நினைக்கல. நம்ம நாட்டை முன்னேற்றத்துக்காக வெளிநாட்டில் வந்து உழைக்கிறான், அவனை வந்து உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஹெலிகாப்டர் கொண்டு வந்து அந்த பையனை வாகன விபத்துலேருந்து தூக்கி ஹெலிகாப்டரில் உட்கார வச்சு கொண்டு வராங்க.
ஆனாலும் அவன் அந்த பையனோட உயிரை வந்து காப்பாற்ற முடியும். ஆனால் அந்த மக்களுடைய முயற்சியை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். யாரோ ஒரு பையன் இந்த நாட்டுக்காரன் ஸ்ரீலங்காக்காரன் அவனுக்கு வந்து நம்ம ஏன் கஷ்டப்படணுன்னு அந்த நாடு பார்க்கல பாருங்கள். அவனை ஒரு மனித உயிராக தான் பார்க்குறாங்க. உலகத்தில் எந்த உயிராக இருந்தாலும் சரி, அது மனித உயிர். எல்லா நாட்டுக்கும் ஈக்குவலான ஒரு உயிர் அது. அமெரிக்காக்காரன்னா ஃபிஸா போயிடும், இல்லை இந்தியாக்காரன் ஸ்ரீலங்காக்காரனா மட்டமா, அப்படி கிடையாது. எல்லாமே மனித உயிர்கள் தான். அந்த மனித உயிர்களை மதிக்கிறாங்க அந்த நாடுகள். அதுலேருந்து நம்ம வந்து பாடம் படிச்சுக்கணும். இப்போ வந்து வட மாநிலங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சீப்பாக போயிடுச்சு மனித உயிர்ங்கிறது. அது என்ன பண்ணுறது, அரசியல் விளையாட்டு விளையாடுறாங்க. தன்னுடைய இருப்பை நிலைநிறுத்திக்கிறதுக்காக இந்த ஏழை இந்துக்களை வந்து மூளை செலவு செஞ்சு யூஸ் பண்ணுறாங்க. இறைவன் பார்த்துட்டு தான் இருக்கான் எல்லாத்துக்கும். துரோகி வீரரான கதை. நம்ம நாட்டு வரலாறு வந்து எப்படியெல்லாம் மாற்றி எழுதப்படுகிறது, எப்படியெல்லாம் புனிதப்படுத்தப்படுகிறார்கள் அவர்களுடைய பிறந்த இனத்தை வச்சு. அது சம்மந்தமாக இந்த பதிவில் பார்ப்போம். இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் பலராலும் அறியப்படாத அல்லது மறைக்கப்பட்ட பக்கங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் ஒரு முக்கிய ஆவணம் பி. ரியாஸ் அகமது எழுதிய துரோகி வீரரான கதை என்ற நூல். வி.டி. சாவர்கர் ஒரு புரட்சியாளராகவும் வீரராகவும் சித்தரிக்கப்படும் பிம்பத்தை இந்நூல் கேள்விக்குள்ளாக்குவதோடு, சாவர்கர் அந்தமான் சிறையில் இருந்தபோது தனது விடுதலை பெறுவதற்காக ஆங்கிலேயருக்கு எழுதிய மன்னிப்பு கடிதங்கள் மற்றும் அதன் பின்னணியில் இருந்த உண்மைகள் ஆதாரங்களுடன் ஆசிரியர் இந்த நூலில் விளக்குகிறார். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஆனால் அது ஆதாரங்களோடு நம்ம ஒரு புத்தகமாக படிக்கும்போது அது இன்னும் முக்கியத்துவம் பெறுது இல்லையா? சாவர்கர் விடுதலையான பிறகு மேற்கொண்ட செயல்பாடுகளை மிக துல்லியமாக பதிவு செய்துள்ளது இந்நூல். குறிப்பாக இந்திய விடுதலை போராட்டத்தில் உச்சகட்டமான வெள்ளையனி வெளியேறு இயக்கத்தின் போது அவர் போராட்டத்தை ஆதரிக்காமல் ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக செயல்பட்டதாகவும், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய இராணுவத்திற்கு எதிராக இந்தியர்களை ஆங்கிலேய படையில் சேர்க்க சொன்னதையும் இந்நூல் ஆதாரங்களுடன் விவரிக்கிறது. வரலாற்று உண்மைகளை அதன் போக்கிலேயே புரிந்து கொள்ள விரும்புவோருக்கு சாவர்கரின் கடிதங்கள் மற்றும் அவரது அரசியல் நிலைப்பாடுகள் குறித்த தரவுகள் ஒரு தெளிவான பார்வையை வழங்குகின்றன. இறுதியாக மகாத்மா காந்தியின் படுகொலையில் சாவர்கருக்கு இருந்ததாக கருதப்படும் பங்கு மற்றும் அது தொடர்பான விசாரணைகள் குறித்து இந்நூல் ஆழமாக அலசுகிறது. கஃபூர் கமிஷன் அறிக்கையின் அடிப்படையில் சாவர்கருக்கும் காந்தி படுகொலை சதியாளர்களுக்கும் இருந்த தொடர்பை ஆசிரியர் விவாதித்து இறுதியில் அவர் எவ்வாறு தப்பித்தார் என்பதையும் விளக்குகிறார். இன்றைய காலகட்டத்தில் வரலாற்றை திருத்தி எழுதும் முயற்சிகளுக்கு மத்தியில் உண்மையான வரலாற்று தரவுகளை தெரிந்து கொள்ள விரும்பும் வாசகர்களுக்கு இந்த புத்தகம் ஒரு சிறந்த தேடலாக இருக்கும். துரோகி வீரரான கதை, ஆசிரியர் பி. ரியாஸ் அகமது. விலை ரூபாய் 50 மட்டுமே. நூலை பெற பார்த்துங்க. இது வந்து நம்ம வரலாறுகளை நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம எவ்வளோ செலவுகள் பண்ணுறோம். ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு நூலகம் இருக்கணும் அவசியம். அந்த நூலகங்களில் எவ்வளோ செலவு பண்ணுறோம், எத்தனையோ தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணுறோம். ஒரு லைப்ரரி ஒன்று வச்சு அங்கே வந்து நம்ம டெய்லி ஒரு வாரத்துக்கு ஒரு புத்தகம், மாதத்துக்கு ஒரு புத்தகம், இது மாதிரி வாங்கி அடுக்கி வச்சோம்னாக்க வருங்கால சந்ததியினருக்கு அது வந்து மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கும். நம்ம இந்திய வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்திய வரலாறு எப்படிப்பட்டது, எவ்வளோ தியாகங்கள் பண்ணது, எவ்வளோ துரோகங்கள் பண்ணது, துரோகிகள்லாம் எப்படி தேசபக்தர்களாக ஆனாங்க, தேசபக்தர்கள்லாம் எப்படி துரோகிகளாக மாறினாங்க, தேச துரோகிகளாக மாறினாங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ இணையம் இருக்குது. இருந்தாலும் புத்தகம் வாசிப்புங்கிறது இருக்குங்களே, அது வந்து அது ஒரு தனி கலை. அதை நோக்கி நம்ம பயணிப்போம்.